சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குங்க. அதற்கு கண்டிப்பாக முயற்சி வேணுங்க. இன்றைக்கி நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டேன். அழகான அந்த இயற்கை இருட்டான இயற்கையோட நம்மளுடைய விடியல் விடியுது. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது காலையில் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, பழைய சாதத்தோட தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அது உடம்புக்கு குளிர்ச்சி, அதே போல் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் நல்லது. அதில் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் அதுக்கப்புறம் சாதம், பருப்பு அதெல்லாம் எடுத்து கழுவிட்டு அதெல்லாம் குக்கரில் வச்சேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக காய்கறி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு தரக்கூடிய ரெசிபி என்னென்னா, சூப் ரெசிபி தான். அது பீட்ரூட் கேரட் சூப் ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த சூப் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அந்த பம்கின் சூப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று ஆட் பண்ணாது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ரூட் கேரட் சூப்பில் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். அதுதான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் இந்த தக்காளி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். இந்த பீட்ரூட் கேரட் சூப் நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சூப். உங்களுக்கு ரொம்ப சத்தான சூப். இது எல்லோரும் குடிக்கணும். அதுலேயும் கண்டிப்பாக பெண்கள் எல்லோரும் குடிக்கணும், குழந்தைகளும் குடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப சத்தான சூப். இப்போ நம்ம எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஒரு 3-4 பூண்டு பருக்களை வதக்கிட்டு லேசாக வதக்கினா போதும். வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு அப்புறம் பீட்ரூட் கேரட் தக்காளி சும்மா லேசாக ஒரு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கு தேவையான அளவு, நிறைய தண்ணி வைக்க வேண்டாம். காய்கறிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காய்கறிகளை தனியாகவும் எடுத்துகிட்டு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த காய்கறிகளை செத்து ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த விழுதை மறுபடியும் நம்ம அந்த குக்கரில் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி உள்ளேயும் கழுவி எடுத்துக்கிட்டு சூப்புக்கு தேவையான தண்ணியை விட்டு நம்ம ஒரு லேசாக ஒரு கொதிக்க விட்டால் போதும். அப்படியே சூப்பு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அதோடு நம்ம பெப்பர், கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப், சத்தான சூப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் காலையில் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல், முருங்கை மாங்காய் சாம்பார், அப்புறம் சாதம். அதுதான் எங்களுக்கு காலையில் சமைச்சது. நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கு. அதுக்கப்புறம் கவினுக்கு பீன்ஸ் பிடிக்கும் அவனுக்கு. அதனால் அவனுக்கு தனியாக பீன்ஸ் பொரியல் பண்ணினேன். நான் 2 பொரியல் எடுத்துப்பேன். இன்டேக்கு பீன்ஸ் பொரியல் எடுத்துப்பேன், அவரைக்காய் பொரியல் எடுத்துப்பேன். திரண்டு வரும் வெள்ளத்திற்கு அணை போட முடியுமா? முடியாதல்லவா? ஆனால் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு அணை போடலாமே, யாரையும் காயப்படுத்தாமல். அனைவரையும் நேசிப்போம், அனைவருடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி.